தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். தமிழ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய படம் அப்படின்னா ராயன் தான். இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்ல சும்மா வசூல் வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். மிஸ்டர் டி என்ற ரசிகரால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம தனுஷ் இருக்காரு இல்லையா, அவரோட 50வது திரைப்படம் தான் ராயன். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல தனுஷோட இணைஞ்சு எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், பிரகாஷ்ராஜ், துஷாரா விஜயன், அபர்ணா முரளின்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படமானது 26ஆம் தேதி வெளியாக இருக்கு. நேத்துல இருந்து இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் ஆனது தொடங்கி இருக்கு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர்னு பன்முகத்தன்மை கொண்டவரா தமிழ் சினிமாவில மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு தனுஷ். துள்ளுவதோ இளமை படத்துல ஹீரோவா அறிமுகமானப்ப இந்த மூஞ்செல்லாம் ஹீரோவா அப்படின்ற அளவுக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவரோட அசுரத்தனமான நடிப்பின் மூலமா பல விமர்சனங்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹாலிவுட் வரைக்குமே தன்னோட புகழை நிலைநாட்டி இருக்காரு. பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் பல முக்கியமான படங்கள்ல நடிப்பின் மூலமா தன் அசுரனை வெளிக்காட்டிக்கிட்ட தனுஷை பொறுத்தளவுக்கு பவர் பாண்டி படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமாகி இருந்தாரு. அந்த படத்துல ராஜ்கிரண், ரேவதி, தனுஷ் மற்றும் மடோனா செபஸ்டியன் நடிச்சிருந்தாங்க. அந்த படமுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இந்த நிலையில தான் ராயன் படத்தை இயக்கியிருக்காரு தனுஷ். முக்கியமா இந்த படத்துல ஏஆர் ரஹ்மானோட இசையில 5 பாடல்களுமே அற்புதமா வந்திருக்கு. அடங்காத அசுரன், வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, ராயன் ரம்பல்னு இந்த 3 பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாலும் கூட குறிப்பா வாட்டர் பாக்கெட் பாடல் தான் ரசிகர்களோட மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்துகிட்டு இருக்கு. ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்லயே அடங்காத அசுரன் பாடல ஏஆர் ரஹ்மானும் தனுஷும் சேர்ந்து பாடி இருந்தாங்க. இப்ப பல பேருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அந்த ஒரு பாடலை தான் வச்சிருக்காங்க. இதனால ரசிகர்கள் மத்தியில இந்த படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்துல தனுஷை பொறுத்தளவுக்கு ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. வில்லனோட ஏரியாவிலேயே தன்னோட சகோதரர்கள், சகோதரிகள்னு எல்லாரோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி அமைதியா போய்கிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில தனுஷ் ஹோட்டல் கடையை மட்டும் நடத்தாம யாருக்கும் தெரியாம வில்லன்கள் பத்தின தகவலை போலீசாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும், இது ஒரு கட்டத்துல வில்லனுக்கு தெரிய வர வில்லன் தனுஷ் குடும்பத்தையே தீர்த்து கட்ட பிளான் பண்றதாவும், தன்னோட சகோதரர்களோட உதவியோட வில்லன்களை தனுஷ் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ராயன் படத்தோட ப்ரீ புக்கிங் ஆனது நேத்துல இருந்து தொடங்கி இருக்கு. நேத்து மட்டுமே 1.5 கோடி வரைக்குமே ப்ரீ புக்கிங்ல ராயன் படம் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ப்ரீ புக்கிங்லயே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பா ராயன் படம் வெளியாகி மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.